வணக்கம். எனது பெயர் முனைவர் சே. கீதா, உதவி பேராசிரியர் தமிழ் துறை, செயின்ட் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தன்னாட்சி, ஓசூர். நாம் இங்கே காண இருக்கும் தலைப்பு தனிப்பாடல் திரட்டில் அமைந்துள்ள நாரைவிட தூது. ஆசிரியர் சத்திமுத்த புலவர். ஆசிரியர் அறிமுகம். சோழர் நாட்டில் உள்ள பட்டீஸ்வரத்தின் அருகிலுள்ள பகுதி சத்தியமுத்தம் என்ற ஊராகும். இவ்வூரை சேர்ந்தவர் சத்திமுத்த புலவர். இவருடைய இயற்பெயர் தெரியவில்லை. தனது சொந்த அனுபவத்தை பாடலாக பாடியுள்ளார். ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த சத்திமுத்த புலவர் பற்றிய வாழ்க்கை குறிப்புகள் தெளிவாக தெரியவில்லை. சத்திமுத்த புலவர் காலத்தால் முந்தையவர் ஆயினும் அவரது பாடல்கள் கிடைத்த நாட்களை கருத்தில் கொண்டு தனிப்பாடல் திரட்டில் சேர்த்திருக்கலாம். தனிப்பாடல் திரட்டு என்ற நூலில் முன்னோடியாக சங்க இலக்கியம் தொடங்கி பல நூல்கள் இருந்துள்ளன. 1291 பாடல்களை தொகுத்து உருவாக்கப்பட்ட தனிப்பாடல் திரட்டு என்ற நூல் சந்திரசேகர கவிராயலால் அறிமுகமானது. இயற்கை வரலாற்று குறிப்புடன் புலவர் பாடல் பாடியுள்ளார். விருத்த பாடல் அமைப்பில் ஒரு பாடலும் இயற்றியுள்ளார். தூது இலக்கிய பாடலின் சாயலில் நாரையை மனைவியிடம் தூது அனுப்புவதாக நாராய் நாராய் என்ற பாடல் அமைந்துள்ளது. மனைவியிடம் தூது அனுப்புவதாகவும் கவித்துவமும் கவிஞரு தன்மையும் கொண்ட இந்த பாடல் ஆசிரியப்பாவால் நேரடியாக பொருள் தருகிறது. ஒரே பாடலுக்குள் பல செய்திகள் சொல்லப்பட்டுள்ளன. செங்கால் நாரை நவம்பர் முதல் மார்ச் வரை உள்ள நாட்களில் தமிழகம் வரும். பனிக்காலம் பாடலின் கருத்தோடு பொருந்துகிறது. பாடலின் சிறப்பறிந்துதான் மன்னன் தான் அணிந்திருந்த சால்வையை எடுத்து அவர் மீது போர்த்து செல்கின்றான். அடுத்த நாள் அரண்மனைக்கு அழைத்து செல்கின்றான். அறிவுடையன் மீது அரசும் செல்லும் என்ற புறநானூற்றின் கருத்து இங்கே நினைவிற்கு உரியது. இந்த பாடலை குறித்து இங்கு காண்போம். பாடல் வரிகள். நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவள கூர்வாய் செங்கால் நாராய் நீயும் நின் மனைவியும் தென்திசை குமரியாடி வடதிசைக்கே போவீராயின் எம்மூர் சத்திமுத்த வாவியுள் தங்கி நனைசுவர் கூரை கனைக்குரற் பள்ளி பாடு பார்த்திருக்கும் என் மனைவியைக் கண்டு எங்கோன் மாறன் வழுதி கூடலில் ஆடையின்றி வாடையின் மெலிந்து கையது கொண்டு மெய்யது போத்தி காலது கொண்டு மேலது தழுகி பேழையுள் இருக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழையானை கண்டனன் எனுமே என்ற பாடலின் பொருள் விளக்கம் குறித்து இங்கு காண்போம். பாடல் பொருள் விளக்கம். கணவன் பறந்து செல்கின்ற நாரையிடம் மனைவிக்கு தூது போகுமாறு வேண்டுகின்றான். பசி மயக்கம். பாண்டிய மன்னனிடம் இருந்து எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கவில்லை. வீட்டில் மிகுந்த வறுமை. இத்தகைய நிலையோடு இப்பாடலை பாடியுள்ளார் சத்திமுத்த புலவர். நாரையே நாரையே சிவப்பு நிற கால்களை உடைய நாரையே பனங்கிழங்கினை கூறிட்டு பிளந்தது போல இளஞ்சிவப்பு நிறமுடைய கூரான வாய் கொண்ட நாரையே நீயும் உன் மனைவியும் தென்திசையில் உள்ள குமரித்துறையில் நீராடிவிட்டு வடதிசைக்கே நோக்கி செல்கிறீர்கள். அவ்வாறு சென்றால் எங்கள் ஊர் சத்திமுற்ற குளத்தில் தங்குங்கள். நனைந்த சுவருடன் இற்றுப்போன கூரையினை உடைய வீட்டில் இருக்கும் பள்ளி நான் வரப்போவதை ஒலி எழுப்பி அப்போது அறிவிக்கும் என எதிர்பார்த்து கொண்டிருக்கும் என் மனைவியிடம் சென்று கூறுங்கள். உன் கணவன் மாறன் வழுதி ஆளுகின்ற கூடல் நகராகிய மதுரையில் குளிருக்கு போர்த்தி கொள்ள ஆடையில்லாமல் கைகளால் உடலை மூடிக்கொண்டு மடக்கிய கால்களால் உடலை தழுவி கொண்டு மூங்கில் பெட்டிக்குள் இருக்கும் பாம்பு போல மூச்சு விட்டு கொண்டுள்ளான். அந்த வறியவனை நாங்கள் பார்த்தோம் என்று கூறுங்கள். தனிமையில் இருக்கும் மனைவியை கண்டு ஆற்றுப்படுத்துமாறு நாரிடம் கூறுவது நயம்பட அமைந்துள்ளது. கூற விரும்பும் செய்தியை கவி நயத்துடன் பரிமாற்றம் செய்கின்ற கற்பனை வடிவமாக இந்த பாடல் இருந்தாலும் உணர்ச்சியூட்டுவதாகவும் உள்ளது. பாடல் சிறப்பு. புலவன் தன்னுடைய நிலையையும் குடும்பத்த நிலையையும் நாட்டு மன்னிடம் கூற நினைத்து உதவி கேட்க முயற்சி செய்கின்றான். அது நிறைவேறாமல் போகவே வானில் பறந்து செல்கின்ற நாரிடம் எடுத்து கூறுகின்றான். நகர சோதனைக்காக மாறுவிடத்தில் வருகின்ற மன்னன் புலவனின் நிலையை பார்த்து இரக்கப்படுகின்றான். பாடும் திறன் கண்டு உதவியும் கிடைக்கிறது. வறுமையில் வாடினாலும் பாடிய பாடல் வளமிக்கதாக உள்ளது. பறவைகளின் இடம்பெயர்வு பறவையின் தோற்றத்தின் உமையுடன் கூறும் சிறப்பு பாண்டிய மன்னனின் பண்பு மனைவியின் நிலை வீட்டின் சூழல் என அனைத்து காட்சிகளையும் ஒரே பாடலுக்குள் கொண்டு வந்து கூறியிருப்பது வியப்பிற்குரியது. பறவைகள் வலசை போவதை 1500 ஆண்டுகளுக்கு முன்பே பதிவு செய்திருப்பது தமிழரின் நுட்பமான அறிவுத்திறனையும் ஆய்வு பண்பையினையும் வெளிப்படுத்துகிறது. ஒரு உவமையால் பாடல் காலத்தை கடந்து நிற்கிறது.
குளிரின் கொடுமை கூட நேர்த்தியாக கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு என கூறுகின்றார் ஆசிரியர். வறுமையான தனது நிலையை தன் மனைவிக்கு கூற நாரையை தூது அனுப்புகின்ற காட்சி கண்முன்னர் நிறுத்தப்படுகிறது. தமிழ் பாடலின் ஆற்றல் இங்கு நிறைவு பெறுகிறது. நன்றி.